இல்லை தனபாண்டி. ஆ என்ன சித்தப்பா? என்னல இது ஒரே அவசகுணமா இருக்கே. மாப்பிள்ளைய பத்தி நல்லா விசாரிச்சியா? ஒழுக்கமான ஆளு தானா? ஏன் சித்தப்பா இப்ப எதுக்கு திடீர்னு பீதியை கிளப்புற? 5 வருஷமா தேடாத வரன் கிடையாது. இவங்க தான் நம்ம வீட்டு பொண்ணு வேணும்னு பிடிவாதமா இருந்தாங்க. நம்ம வசதி தெரிஞ்சு ஒத்த பைசா செலவு இல்லாம அம்புட்டு செலவையும் அவங்களே பாத்துக்கிறாங்க. இப்ப போய் என்ன பேச்சு பேசுற சித்தப்பா? இல்லப்பா, பேனர் சரிஞ்சிருச்சு. ஊருக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுதாவல்ல. ஊருக்குள்ள 1000 பேர் பேசட்டும் மாமா. விசாரிச்ச வகையில அவங்க நல்ல குடும்பம் தான். இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை? மாமா, அவங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எம்பிட்டு நல்லவங்க தெரியுமா? தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க மாமா. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இல்ல கவிதா, நீ எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? பேசாம இரு. சித்தப்பா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. எப்பா, மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கப்பா. ஆரத்தை கரைச்சி வைக்க மறந்துட்டாவையா? கொஞ்சம் பொறுங்க, வந்துருவாங்க. இல்லையேல, இது ஒன்றும் சரியில்லையே. அவங்க செலவுல தான் கல்யாணம் நடக்குது. நான் இல்லைங்கள, அதுக்குன்னு இப்படியால பிச்சைக்கார மாதிரி வெளியே நிக்க விட்டுட்டு இருப்பீங்க? சித்தப்பு, இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? மாமா, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க மாமா. இந்த கீரி பிள்ளைக்கு இதே வேலை. நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இவரை எதுக்குல கூட்டிட்டு வந்தீங்க? இந்த ஆளு கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டான். இந்தாருல என்னை விட்டு கல்யாணத்தை நடத்திடுவீங்களா? பொண்ணுக்கு நான் தாய் மாமே, எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க தான் பொண்ணு வீட்டுக்காரவங்கள கூட்டிட்டு வரணும். அவங்களே வர சொன்னாங்கன்னு தான் நாங்களே புறப்பட்டு வந்தோம். இப்ப வாசல் அனாதையா நிக்க விடுறாங்க. இல்ல கீரிப்புல, அம்புட்டு செலவைய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே பார்க்கும்போது உனக்கு இம்புட்டு எகத்தாலும் ஆகாது கிரிப்புள்ள. நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இல்ல, மாப்பிள்ளை வீட்டு வேலைக்காரன். நாளைக்கே எங்க வீட்டு பொண்ணு அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததோ அவளுக்கு நீதான் வேலைக்காரன். அத மறந்துடாதே. அண்ணே வந்துட்டேனே, வந்துட்டேன். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க 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 வணக்கம். வாங்க வாங்க வாங்க. ஹாய் கவிதா. எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க. கவிதா, இம்புட்டு பேர் இருந்தோம் ஆரத்தி கரைச்சு வைக்க மறந்துட்டோம். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஐயோ பரவாயில்ல. ஏத்த என் தங்கச்சி முத வரா, அவளை இப்படிதான் காக்க வைப்பியா? ஏ டாக்டர், நல்லா ஊசி போட்டுதா மாதிரி நல்லா ஆரத்திய சுத்தலாம். ஏய், எனக்கு எல்லாமே தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். ஏ சகி, கற்பூரத்தை பத்த வை. சரி. நல்லா சுத்தலாம். பரணி, அங்க பாரு. உங்க அண்ணன் கவிதாவை பார்த்து சிரிக்க, அவர் நெளிய, இன்ஸ்பெக்டருக்கு வெக்கப்பட கூட தெரியுதுடி. ரொமான்ஸ் விஷயத்துல ஒரு தத்திடி. உங்க அண்ணா அதை விட பெரிய தத்தி. இதெல்லாம் கண்டுக்காதரி. போ போய் ஆர்த்தி கூட்டிட்டு வா. போ. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க.
புள்ளைய பார்க்கவே எனக்கு மனசு ஒப்பல. இதுல வேற இந்த நாந்தி அழைப்பு இதெல்லாம் தேவையா? இல்லை உன்னை ஆறுல செலக்ட் பண்ணாங்க போலீஸ்க்கு. எல்லாம் பேசின விஷயம் தானே. எல்லாத்தையும் முறைப்படி செஞ்சாத்தே இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் நம்புவாங்கன்னு பேசின விஷயம் தானே இது. இல்லை உனக்கு நான் அப்பன்னு சொல்லிக்குவேன், எனக்கு வெக்கமா இருக்குல்ல. வா, என்ன கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போறியோ. சைலண்டா இருங்க. டீச்சர். சார். சகுந்தலா டீச்சர் எங்க? சார் அவங்க வீடு வரைக்கும் போயிருக்காங்க. என்ன டீச்சர் இது? அவங்கள எதுக்கு வீட்டுக்கு அனுப்புனீங்க? பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நேரத்துக்கு தூத்துக்கிட்டு போய் உறங்க வைக்க வேண்டாமா? இல்ல சார், உடனே வரேன்னு சொல்லிட்டு போனாங்க சார். அவங்க பையனுக்கு காய்ச்சலாம், அவங்க அப்பா கூட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. டீச்சர் எப்ப டீச்சர் வண்டி கிளம்போம்? இப்ப கிளம்பிடலாம்டா. சத்தம் போடாம உள்ள உட்காருங்க. ஓகே டீச்சர். சார் நீங்க உள்ள போய் பாத்துக்கோங்க. சரிங்க டீச்சர். அவங்க வராங்களா இல்லையான்னு கேளுங்க டீச்சர். அப்படி இல்லைன்னா நீங்களே கூட கிளம்பலாம். இதோ கேட்டுடுறேன் சார். சகுந்தலா மேடம், கிளம்பிட்டாங்களா சார்? 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க டீச்சர். பிள்ளைங்களை கம்ஃபர்டபுளா உட்கார வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. ஏங்க என்னாச்சுங்க? மதனி இன்னுமா வரல? அங்க அம்புட்டு பேரும் வந்தாச்சே. அக்கா வரத்துக்காக தான் நாங்களே நிக்கோம். வந்துட்டே தான் இருக்காவ. இரு, நீயும் கூட நில்லு. சரிங்க. ஐயா இத வந்துட்டாங்க பாருங்க. என்னங்க இது? மதனி கூட யார் யாரோ வந்திருக்காங்க போல. எலெக்ஷனுக்கு கூட துணையா எல்லாரும் அங்க டியூட்டி பார்த்துருப்பாங்க. எலெக்ஷன் டியூட்டி. திரும்ப வரும்போது எல்லாரும் வாங்க கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு போலான்னு சொல்லியிருப்பா. ஏன் இந்த கல்யாணத்தில் நீ தான் சமைக்க முடியா? இல்லல்ல வரவு உனக்கு என்ன? எனக்கு என்னங்க? ஏலே நீ இங்கே இரு. சரிங்கம்மா. அக்கா சௌந்தரம், வா 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 வா. வாங்க மதனி, வாங்க வாங்க. வாரேன். என்னக்கா போன வேலை முடிஞ்சா? ஏலே உங்க அக்கா போற ஒரு வேலை முடியாம இருக்குமால? நம்ம ஆளு நிச்சயமா 10,000 ஓட்டுக்கு மேல வாங்கி ஜெயிச்சிருவாம்ல. நீ அதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதல. பாக்கியம் வந்தவியலுக்கு ஒரு காப்பி கூட கொடுக்க மாட்டியா? உள்ள வாங்க மதனி. எல்லாரும் இங்கே நிக்கும்ல, போய் கொண்டா போ. எல்லாருக்கும் சேர்த்து கொண்டு வா. சரிங்க மதனி. கூடவே இவன் நின்னுட்டு இருந்தான்னா ஒன்னும் பேச முடியாதுல. என்னல சௌந்தரம், நான் சொன்னபடி எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்கல? அக்கா எல்லாம் பக்காவே ரெடியா இருக்குக்கா. அந்த ஓடுகாலி சூடாமணி பெத்த அம்புட்டு வந்துருச்சுகளா? எங்கம்மா எல்லா பிள்ளைகளும் வந்துருச்சு, முக்கியமான ஆளு வரலையே. என்னல சொல்லுத? அம்புட்டு பேர் வந்து என்ன, ஆனா ரத்னம் இன்னும் வரலையே. என்னல இது? என்ன சொல்லுதான்? பள்ளிக்கூடத்துல ஏதோ முக்கியமான வேலையா அத்த, முடிஞ்சதும் வந்துருவாத்த. கிளை கோட்டிக்கார பயல, அவ வரலன்னா அம்புட்டு ஏற்பாடு பண்ணதும் வீணா போயிருமில்ல. வந்துருவாத்த, ஸ்கூல் முடிஞ்சதும் நேரம் இங்கதான் வரப்போறா. எல சௌந்தரம், இவன் தான் முட்டாள்னா நீ பேசாம இருந்தா என்னல அர்த்தம்? கேள்வி எதுவும் கேட்க மாட்டியால நீ? அக்கா என்ன கதி, என்ன பேசுற நீ? எலை
எந்த பள்ளிக்கூடம்ல 7 மணிக்கு மேல பூட்டாம வச்சிருக்கான்? ஷோ, அவ இந்த நேரம் வரைக்கும் வரலன்னா என்னல அர்த்தம்? என்ன பண்ணுறான்? மதனி, காபி இருந்தாங்க. இந்தா அவன்கிட்ட கொடு, எல்லாருக்கும் கொடுக்கட்டும். இல்லல, ஏதோ தப்பா இருக்குல்ல. மத்த எல்லா பிள்ளைகளும் வந்துட்டாளுங்களா? ஜம்முமே வந்துட்டான் அத்தை. இந்த ரத்னா தான். சவுந்தரம், அவளுக்கு என்ன முடிச்சிட்டாளுங்களா? ஒருவேளை நம்ம திட்டம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சோ? என்னல இது, அவ மட்டும் ஏன்ல வரல? ஆண்டி எஞ்சலே நீ எல்லாம் ஒரு போல்ஸ்கரன், இதெல்லாம் கூட விசாரிக்க மாட்டேன் நீ. எனக்கே அத்தை சொல்லி தான் உரைக்குதுப்பா. வேலை ஓட்டுக்கார பயல போய் சட்டு புட்டுன்னு விசாரில. ஒருவேளை வேணும்னே அவ திட்டம் போட்டு வரலன்னா உடனே சட்டு புட்டுன்னு ஆத்தாக்காரி அனுப்பி அவளை கையோட கூட்டிட்டு வர சொல்லு. இதோ போறேன் அத்தை. அந்த சம்பவத்துக்கிட்டே விசாரிக்கிறேன். இந்த பாரு, ஜாக்கிரதை. சமூகம் சாதாரணமானவன் இல்ல, பயங்கரமானவன். ஏதாவது கமுக்கமா திட்டம் போட்டிருக்க போறான். இந்த பாரு, விசாரிக்கிற மாதிரி அவன்கிட்ட விஷயத்தை வாங்கறதுலயே குறியா இருக்கணும், புரியுதா? சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. போ. ஏல, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, காப்பியை ஊத்துல. டீச்சர், சகுந்தலா டீச்சர் வந்துட்டாங்களா? அதோ சார் வந்துட்டாங்க. சாரி சார், என் சின்ன பையனுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, அதை முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். சாரி சார். சரிங்க டீச்சர், பிள்ளைகளை பார்த்து பத்திரமா ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். சார், நான் கிளம்பிட்டேன்னு என் அண்ணனுக்கு தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா. தேங்க்யூ சார். நாங்க கூட என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க? அங்க பூ கட்டற வேலை என்னாச்சு? எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஹலோ, என்னல புறப்பட்டாச்சா? புறப்பட்டோம்னே. நம்ம சகுந்தலா டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்களால தான் இம்புட்டு லேட் ஆயிடுச்சு. இல்லே, பொம்பளைங்கன்னா அப்படிதான், வீட்டை கவனிச்சிட்டு வர வேண்டாமா? சரி, நீ சாப்பிட்டியா? இல்லனே, வழியில சாப்பாட்டுக்கு நிறுத்துவாங்க, ஏற்பாடு பண்ணிருக்கு. யாரா? ரத்னாவா? சரி கூட நான் 2 வார்த்தை பேசுறேன். இல்லை, பரணி பேசுறேன்னு சொல்லிட்டா பாரு. சரிண்ணே. இந்த பேசு. இல்லை, பேசிட்டு போன் எடுத்து வந்து கொடுங்க. சரியில்ல. என்னடி இங்க இவ்ளோ வேலையை விட்டுட்டு ஹாயா நீ டூர் கிளம்பிட்ட போல? ஆட, நீ வேற. பிள்ளைங்கள டூருக்கு கூட்டிட்டு போறதுல என்ன ஹாய் இருக்கு சொல்லு? எந்த அசம்பாவிதமும் இல்லாம திரும்ப கொண்டு வந்து சேர்க்கணும்னு பதக்கன்னு இருக்கும். அம்புட்டுதான். அதுவும் சரிதான். எங்க அண்ணன் தாலி கட்டுறத நீ பாத்திருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எனக்கும் ஆசைதான், என்ன செய்ய, வேலை தடுக்குதே. ஏட்டி, போனை கொடு, நான் 2 வார்த்தை பேசுதேன். சரி, இந்தா. எக்கா, உன் புடவையெல்லாம் தேய்க்காம இருந்துச்சே, என்ன செஞ்ச? நானே தேய்ச்சிப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியா? சரி சரி சரி. என்னல இது, சும்மா வளவலன்னு போன்ல பேசிக்கிட்டு இருந்தா எல்லா வேலையும் நடந்துருமா? அப்படி யாருக்கிட்ட போன்ல மாத்தி மாத்தி பேசுதிய? ரத்னாக்கா கிட்டதான். என்னது, ரத்னா கிட்டயா? ஏண்டி, அவ மண்டபத்துக்கு புறப்பட்டு வராம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா? போன குடு, நான் பேசுறேன் கூட அவகிட்ட. குடு. அது வந்து. ஹலோ, ஏல ரத்னா, என்னடி இது? சொந்த பந்தால 50 பேர் மண்டபத்துல கூடி இருக்கும், கல்யாணத்துக்கு வராம நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கல? பெரியாத்தாவா? பின்ன மாரியாத்தாவா பேசுவா? நான் தான் பேசுதேன். நீ இப்ப எங்க இருக்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பெரியாத்தா, அண்ணன் சொல்லலையா? பள்ளிக்கூடத்துல பசங்களை டூருக்கு கூட்டிட்டு போறாங்க. கடைசி நேரத்துல நான் தான் பிள்ளைங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க, அதான் கிளம்பிட்டேன். என்னது,
டூருக்கா? அப்போ எப்ப நீ வருவ? முதல்ல தூத்துக்குடி, அங்கிருந்து மதுரை, அப்படியே அங்கிருந்து கொடைக்கானல். நாங்க போயிட்டு வர எப்படியும் ஒரு 3 நாள் ஆகும் பெரியாத்தா. வந்துதான் பொண்ணையும் மாப்பிளையும் நேர்ல பார்த்து வாழ்த்தணும். ஐயோ, புது குண்டு போடுதாளே, என்ன செய்ய? அப்படியாமா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நீ நல்லபடியா போயிட்டு ஜாக்கிரதையா வந்துருஎன்ன? சரி, இப்ப எந்த வண்டியில போற? இல்ல இப்ப எங்கிட்டல போயிட்டு இருக்க? வேன் வச்சிருக்காங்க பெரியத்தா. இப்பதான் ஸ்கூல்ல இருந்து கிளம்புதோம். நைட்டு தூத்துக்குடியில ஒரு சர்ச்சில் ஸ்டே பண்ணிப்போம். சரி சரில, சரி. நான் வீரா கிட்ட போனை கொடுக்குதேன், நீ பேசு. இந்தா. ஹலோ. சொல்லுக்கா. நீ என்னல உட்கார்ந்து வெட்டி பேச்சு பேசிட்டு? என்னக்கா என்னாச்சுக்கா? அறிவு கட்டவன அந்த ரத்னா பள்ளிக்கூட பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு டூருக்கு போயிட்டு இருக்காள. அவ இல்லாம எங்க கல்யாணம் எப்படி இல்ல நடக்கும்? கவிதா கழுத்துல உன் புள்ள தாலி கட்டவா இம்புட்டு ஏற்பாட்டையும் பண்ணிருக்கோம். டூரா? ஆமாலே, இப்ப வந்து கேளு. நீ எல்லாம் என்னல போலீஸ்? இப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு டூருக்கு போறாளாவ. தூத்துக்குடி, மதுரை, அதுக்கப்புறம் இது கொடைக்கானல். 3 நாளைக்கு அந்த ரத்னா இங்க வரவே மாட்டாளாம். வேன் ஏறி வேன் வேற கிளம்பிருச்சான்ல. இப்ப என்னல பண்ண போற? அவளை ஊரிலே தாண்ட விட மாட்டாத. இப்பவே ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அந்த வண்டியை மடக்க சொல்லு. அறிவு கட்டணே. அவன் என்ன குழந்தைகளை கடத்திக்கிட்டா போறா? நீ உடனே போன போடுவே. சரி, நீ அவளை இங்க கடத்திட்டு வந்துட்டா முடிஞ்சுதா? அவளை வெளுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டா எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? அந்த பெருப்பை செம்ம விட்டுருவானா அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு? அறிவு இருக்கா அவனுக்கு? ஊரை விட்டு போயிட்டு இருக்கப்பா. எல சௌந்தரா, இந்த பாரு, அவ போக கூடாதுல, அவளை விட்டுற கூடாது. இம்புட்டு ஏற்பாடும் வீணா போயிடக்கூடாதுல. என்னல செய்ய போற நீ? அவளை எப்படி இங்க கொண்டு வந்து சேர்க்க போற? இல்லக்கா, இல்ல, அவ இங்க வந்தே ஆகணும். அவ இங்க வந்தே ஆகணும். அதே நேரத்துல இங்க யாருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவ ஊரை விட்டு போயிட்டே இருக்காள. நீ காலையில வரைக்கும் யோசனை பண்ணிட்டே இருந்தேன்னு வையே, உனக்கு அந்த பொண்ணு கவிதா தான் மருமகளா வந்து நிப்பா. அக்கா, என்ன செய்யலாம்? என்ன செய்தது? நல்ல யோசனை பண்ணு. என்னப்பா அது? அந்த ரத்னாவை எப்படி வர வைக்கிறதுன்னு பதறிட்டு இருக்கேன். நீ என்னன்னா உன் பொண்டாட்டிய லவ் பண்ணிக்கிட்டு இருக்க? சைட் அடிக்கிற நேரம் அது? என்னலே சரியான கத்துக்குட்டியா இருக்க நீயே. இது லவ் இல்ல, ரத்னாவை வரவழைக்கிறதுக்கான ஐடியா. நீ ஒன்னும் கவலைப்படாதே. நாம கூப்பிடாமலேயே ரத்னா தன்னால மண்டபத்துக்கு வந்து சேருவா. ஐடியா வந்துருச்சு. மண்டையெல்லாம் குழம்புதுப்பா. என்ன ஐடியா? வளர்ந்து கெட்டவனே,
இல்லே இந்த ரத்தினா இருக்காளே, அவ யாருக்கு என்னாலும் கவலைப்பட மாட்டா, வரமாட்டா. ஆனா உன் அம்மை அவ அத்தைக்கு ஒண்ணுன்னா உடனே ஓடி வந்துடுவான். எங்க இருந்தாலும் பறந்து வந்துடுவான். சபாஷ்டா சபாஷ். கட்டுன பொண்டாட்டிய மகனுக்காக போட்டு தள்ள போறியா? ஐயா அது மட்டும் வேணாம் ஐயா, திங்கறதுக்கு ஒரு வாய் சோறு கிடைக்காது. என் மட்டப்பயலே, அவ செத்துட்டா கல்யாணம் எப்படி நடக்கும்? காரியம் தானே நடக்கும். இப்ப என்னல செய்ய போற? அக்கா, அவ சாவ கூடாதுக்கா. ஆனா எங்க அவ செத்துருவாளோன்னு ஒரு பயம் வரணும். அக்கா, அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன்க்கா.